அனைவருக்குமே இந்த நேரத்தில் இனிமையான வணக்கங்களோடு வழக்கமாக ஒரு இசை நிகழ்ச்சி அல்லது வெளியில் இருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பை நாங்கள் எங்களுடைய பகுதியைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது என்பது மிக மிக குறைவாக இருக்கும். எனவே உங்களுடைய பிள்ளைகள் சமயம் சார்ந்தும் விழுமியம் சார்ந்தும் தமிழ் சார்ந்தும் வளர வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பாராட்டுகள் அவர்களுடைய ஆசிகள் மிக முக்கியமாக தேவை. எனவே இன்றைய நாளில் இந்த இடத்திலே போட்டி போட காத்திருக்கிறார்கள் 2 பாடசாலை மாணவர்கள். மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகா வித்தியாலயம், அதே போல எங்களுடைய கமுசது ராணுவடு இந்து கல்லூரி ஆகிய 2 பாடசாலைகளும் ஒன்றுக்கொன்று எதிராக போராட காத்திருக்கிறார்கள். ராணுவடு இந்து கல்லூரிக்கு நாணய சுழற்சியில் வெற்றி கிடைத்திருக்கிறது. எனவே அவர்கள்தான் முதலில் கேள்விகளை உள்வாங்க போகிறவர்கள். அவர்களிடமே முதலாவது கேள்வி செல்ல போகிறது. ராணுவடு இந்து கல்லூரியினுடைய சார்பிலே கே சஞ்சய் அவர்கள் அவர் தேர்வு செய்திருக்கக்கூடிய இலக்கம் 20ஆம் இலக்கத்துக்கான கேள்வி. அம்பிகைக்கு உகந்த தினம் எது? அம்பிகைக்கு உகந்த தினம் எது என்பது உங்களுக்கான கேள்வி. திருக்கார்த்திகை என்பது தவறான பதில். அதே அடியிலிருந்து ஆடிப்பூரம் என்பது சரியான பதில். மிகச்சிறந்த பதிலை வழங்கி இருக்கிறார் அவர்களுடைய போட்டியாளர் ரினுக்ஷா அவர்கள். அந்த அணிக்கு முதலாவதாக 3 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அடுத்த வினா இலக்கம் 27ஆம் இலக்கத்துக்கான கேள்வி. அட்டாங்க யோகங்களில் மூச்சை கட்டுப்படுத்துவதை எவ்வாறு அழைப்பர்? அட்டாங்க யோகங்களில் மூச்சை கட்டுப்படுத்துவதை எவ்வாறு அழைப்பர்? பிரத்யாகாரம் என்பது தவறான பதில். அதே அடியிலிருந்து வேறு யாராவது? தாரணை என்பதும் தவறான பதில். அடுத்து எதிரணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. பிராணாயாமம் என்பது சரியான பதில். அந்த வாய்ப்பினை பெற்றிருக்கிறார் 2வது போட்டியாளராக இணைந்து கொண்ட ரினுக்ஷா அவர்கள். அடுத்து ரினுக்ஷா அவர்களிடமே கேள்வி செல்கிறது. முதலாவது சுற்றிலே கேள்வி இலக்கம் 12. ஒரு திதியின் அரை பங்கை எவ்வாறு அழைப்பர்? கரணம் என்பது மிக பொருத்தமான பதில். 5 புள்ளிகளை தனது அணிக்காக தனது பாடசாலைக்காக பெற்றுக் கொள்கிறார். அடுத்த போட்டியாளர் மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தின் சார்பில் சஞ்சய் காந்த். அவர் தேர்வு செய்திருக்கக்கூடிய இலக்கம் 3. இந்த சரீரம் நமக்கு கிடைத்தது கடவுளை வணங்கி முக்தி இன்பம் பெறும் பொருட்டேயாம் என்று கூறியவர் யார்? ஆறுமுக நாவலர் என்பது சரியான பதில். தனது அணிக்காக 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சஞ்சய் காந்த். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். அடுத்து ராணுவடு இந்து கல்லூரியின் சார்பில் போட்டியாளராக சதீஷ்கா. அவர் தேர்வு செய்யக்கூடிய இலக்கம் முருகப்பெருமானும் வீரபாகு தேவரும் சூரனை வதம் செய்ய தங்கத்தோணியில் வந்து இறங்கிய இடம் எது? கதிர்காமம் என்பது தவறான பதில். அதே அணியிலிருந்து வேறு யாராவது? உகந்தை மலை என்பது சரியான பதில். அந்த அணியில் 3 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. சஞ்சய் அவர்கள் அந்த அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்து விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தின் சார்பில் கிருஷ்ணன் அவர்களுக்கான வாய்ப்பு. வினா இலக்கம் 46க்கான வினா. காலத்தால் முந்தைய இசை நூல் எது? காலத்தால் முந்தைய இசை நூல் எது? யசூர்வேதம் என்பது தவறான பதில். அதே அடியிலிருந்து சாமவேதம் என்பது மிகச்சரியான பதில். அந்த அணிக்காக 3 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் தர்ஷாம். அடுத்த வாய்ப்பு லினுஸ்கா அவர்களுக்கானது. ராணுவடு இந்து கல்லூரி சார்பிலே தேர்வு செய்திருக்கக்கூடிய வினா.
10ஆம் இலக்கத்துக்கான கேள்வி. திருத்தொண்டர் தொகையை பாடியவர் யார்? திருத்தொண்டர் தொகையை பாடியவர் யார்? திருமூலர் என்பது பிழையான பதில். அதே அணியிலிருந்து சுந்தரர் என்பது சரியான பதில். தனது அணிக்காக மற்றொரு 3 புள்ளியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ரினுக்ஷா அவர்கள். அடுத்த போட்டியாளராக மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகாவித்யாலயத்தினுடைய அஸ்வினி அவர் தேர்வு செய்திருக்கக்கூடிய இலக்கம் 17. கஞ்சி தொட்டி தருமப்பணியை முன்னின்று செயற்படுத்தியவர் யார்? ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் என்பது சரியான பதில். தனது அணிக்காக 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஜனுஷ்கா. தேர்வு செய்திருக்கக்கூடிய இலக்கம் 34. தமிழ் ஆகமம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது? திருமந்திரம் என்பது சரியான பதில். தனது அணிக்காக 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஜனுஷ்கா. அடுத்த இறுதி போட்டியாளர் மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகாவித்யாலயத்தின் சார்பில் ஜெரோனிகா. 38. முற்காலத்தில் பன்னாகம் என்று அழைக்கப்படும் இடத்தில் அமையப்பெற்ற ஆலயம் ஒன்று இன்று பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்கின்றது. இவ்வாலயம் எது? முற்காலத்தில் பன்னாகம் என்று அழைக்கப்படும் இடத்தில் அமையப்பெற்ற ஆலயம் தற்காலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்த ஆலயம் எது? கதிர்காமம் என்பது தவறான பதில். அதே அணியிலிருந்து மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் என்பது சரியான பதில். தனது அணிக்காக 3 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் தர்ஷாம் விக்னேஸ்வரா மகாவித்யாலயத்தின் சார்பில். அங்கே முதலாவது சுற்று இப்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது. 2 பாடசாலைகள் சார்பிலும் சகல போட்டியாளர்களும் பதிலளித்திருக்கிறார்கள். அவங்க முதலாவது சுற்றுக்கான புள்ளிகளை பார்க்கின்ற தருணம் இது. இந்த நேரத்தில் இதுவரைக்கும் முதலாம் சுற்றில் 16 புள்ளிகளோடு மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகாவித்யாலயம் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 20 புள்ளிகளை பெற்று ராணுவடி இந்து கல்லூரி முதலாவது சுற்றிலே முதலிடத்தில் இருக்கிறார்கள். 2வது சுற்றில் எப்படி அமையப் போகிறது பார்க்கலாம். வினா இலக்கம் 19. காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம் என்ற தேவாரத்தில் போற்றப்படும் நாயனார் யார்? கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் என்பது சரியான பதில். முதலாவது போட்டியாளராக 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் தர்ஷான். எதிரணியில் சஞ்சய் 13. அவருடைய வினா இலக்கம் முத்தமிழ் வித்தகர் என அழைக்கப்பட்டவர் யார்? சுவாமி விபுலானந்தர். சுவாமி விபுலானந்தர் என்பது சரியான பதில். எங்களுக்கு தெரியும், முன்னே இருக்கின்ற பார்வையாளர்களுக்கு நிறைய பதில்கள் தெரியும். ஆனாலும் நீங்கள் சொல்கின்ற போது, இங்கே புள்ளிகள் இடுகின்ற போது யார் சொன்னார் என்பதில் சில வேளைகள் சிக்கல் வரலாம். எனவே தெரிந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். சில வேளைகளில் காதுகளுக்கு கேட்கிறது நீங்கள் சொல்கிற பதில்கள். எனவே அடுத்த போட்டியாளர் 12. அனுராதபுரத்தை கைப்பற்றிய சோழர்கள் புலனறுவையை தலைநகரமாக மாற்றி புலனறுவைக்கு சூட்டிய பெயர் எது? ஜனநாத மங்கலம் என்பது சரியான பதில். தனது அணிக்காக 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சஞ்சய் காம். எதிரணியில் ரினுக்ஷா. கடந்த சுற்றிலே மிகச்சிறப்பான பதிலளித்தவர். தேர்வு செய்திருக்கக்கூடிய இலக்கம் 31. நாம் வாழும் உலகம் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் அடிப்படையானது எது? மாயை என்பது சரியான பதில். அவருக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அடுத்து கிருஷ்ணநாத் அவர்களுக்கான வினா இலக்கம் 23. 12 ஆழ்வார்களில் மிகுந்த மதிப்பு பெறுபவர் யார்? நம்மாழ்வார் என்பது சரியான பதில். அவருக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. 2வது சுற்றிலே இதுவரையில் சகலரும் சரியான பதிலளித்திருக்கிறார்கள் முதல் தடவையிலேயே. அடுத்து சதிஷ்கா. விநாயகம் 4 இறைவனுக்கு செய்யும் சேவை
மக்களுக்கு போய் சேர்வதில்லை. ஆனால் மக்களுக்கு செய்யும் சேவை இறைவனாலும் விரும்பி ஏற்கப்படும் என கூறிய நூல் எது? திருமந்திரம். திருமந்திரம் என்பது மிகச்சரியான பதில். தனது அணிக்காக 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சதீஷ்கா. அடுத்து தஸ்வினி மண்டோர் விக்னேஸ்வரா மகாவித்யாலயத்தின் சார்பில் வினா இலக்கம் 30. உடல் நலமாக இருக்க நாம் எதனை பேண வேண்டும்? தவறான பதில். அதே அணியிலிருந்து புற ஆசாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரியான பதில். இலக்கம் 26. இறைவனை ஆண்டவனாக நினைத்து தன்னை அடிமையாக கருதி வழிபடும் மார்க்கம் எது? தாச மார்க்கம் என்பது சரியான பதில். 28. வினா இலக்கம் 28. கதிர்காம முருகன் ஆலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது? மொனராகலை மாவட்டம் என்பது சரியான பதில். இறுதிப் போட்டியாளர் ராணுவ இந்து கல்லூரி சார்பில் யனுஷ்கா. 39. தேர்வு செய்திருக்கக்கூடிய இலக்கம் 39. முற்காலம் தொடக்கம் இன்று வரை வறட்சி ஏற்படும் போது தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து தீர்த்தம் எடுத்துச் சென்று தாந்தாமலை உச்சியில் உள்ள விநாயகருக்கு பொங்கல் விழா எடுப்பர். அதன் பின்னர் மழை பெய்வதாக நம்புவது வழமை. இப்பொங்கல் விழாவை எவ்வாறு அழைப்பர்? இந்திர விழா என்பது சரியான பதில். மிகச்சிறப்பான முறையில் இப்போது 2வது சுற்றம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. ராணுவடி இந்து கல்லூரி மற்றும் 13 விக்னேஸ்வரா மகாவித்யாலயம் ஆகியன போட்டி போட்டிருந்தன. 2வது சுற்றிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளில் 23 புள்ளிகளை 13 விக்னேஸ்வரா மகாவித்யாலயம் பெற்றிருக்கிறது. அதே போல 25 புள்ளிகளை ராணுவடி இந்து கல்லூரி பெற்றிருக்கிறது. 2 அணியினருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். 3வது சுற்று இப்போது ஆரம்பமாகுது. ராணுவடி இந்து கல்லூரி சார்பில் சஞ்சய் தேர்வு செய்யக்கூடிய இலக்கம் 45. கோயில்களில் இரவில் நிகழும் வழிபாடு எத்தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையது? கிராமிய தெய்வ வழிபாட்டுடன் என்பது தவறான பதில். அதே அணியிலிருந்து சந்திர வழிபாட்டுடன் என்பது சரியான பதில். தனது அணிக்காக 3 புள்ளிகளை மீண்டும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ரெனோக்ஷா. அடுத்து எதிரணியின் சார்பில் தர்ஷான் தேர்வு செய்திருக்கக்கூடிய இலக்கம் 14. நூல்களை கற்று அறிவை வளர்த்து வாழ்க்கைக்கான பண்புகளை வளர்க்கும் காலத்தினை பிரம்மச்சாரியம் என்பது பதில். தனது அணிக்காக 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் தர்ஷான். அடுத்து மீண்டும் ரெனோக்ஷா. வினா இலக்கம் 21. விஜயதசமியை வேறு எவ்வாறு அழைப்பர்? தசரா. தவறான பதில். அதே அணியிலிருந்து வேறு ஒருவர் விஜயதசமியை வேறு எவ்வாறு அழைப்பர்? தவறான பதில். எதிரணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. மானம்பூ உற்சவம் என்பது சரியான பதில். வினா இலக்கம் 6. நவீன யுகத்து ஹரிச்சந்திரன் என போற்றப்படுபவர் யார்? மகாத்மா காந்தி என்பது சரியான பதில். தனது அணிக்காக 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் சஞ்சய் காந்த். எதிரணியில் சதீஷ்கா. வினா இலக்கம் 33. புலனறுவையில் முதலாம் ராஜேந்திர சோழனின் தாயாரின் பெயரால் கட்டப்பட்ட ஆலயம் எது?
மாத்தலை முத்துமாரியம்மன் ஆலயம். விடை தவறானது. அதே அணியிலிருந்து ஒரு சிவாலயம். இரண்டாம் சிவாலயம் என்பது சரியான பதில். நம் அணிக்காக சஞ்சய் மீண்டும் 3 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். 42. வினா இலக்கம் 42. தீய எண்ணங்களும் தீய நடத்தைகளும் உள்ளவர்களின் வழிபாட்டை இறைவன் ஏற்பதில்லை. அவர்களது பூசையை பார்த்து இறைவன் வெட்கத்தோடு சிரிப்பான் என பாடியவர் யார்? திருமூலர் என்பது தவறான பதில். நாவுக்கரசர் என்பது சரியான பதில். அந்த போட்டியாளர் லினுஸ்கா. வினா இலக்கம் 11. மார்க்கண்டேயரின் உயிரை பாதுகாத்த மந்திரம் எது? நமசிவாய என்பது சரியான பதில். அடுத்த போட்டியாளர் அஸ்வினி. 8. வினா இலக்கம் 8 தேர்வு செய்திருக்கிறார். அவருக்கான கேள்வி, இந்த தத்துவங்களின் அடிப்படையாக அமைந்த நூல் எது? வேதம். வேதம் என்பது தவறான பதில். அதே அணியிலிருந்து ஆகமம் என்பது தவறான பதில். எதிரணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. அவர்களும் பதிலளிக்காத பட்சத்தில் அடுத்த வினா இறுதி போட்டியாளராக ராணுவ இந்துக்கள் ஒரு சார்பில் யனுஸ்கா 35. தேர்வு செய்திருக்கக்கூடிய இலக்கம் 35. திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடியவர் யார்? நம்பியாண்ட நம்பி. நம்பியாண்டார் நம்பி என்பது சரியான பதில். 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் தனுஷ்கா தன்னுடைய அணிக்காக. அடுத்து இறுதி போட்டியாளர் மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகா வித்யாலயத்தின் சார்பில் ஜெரமிகா. 18. வினா இலக்கம் 18. உள்ளத்திற்கு ஒளியை தருகின்ற நல்ல விளக்காக அமைகின்ற மந்திரம் எது? நமசிவாயம். நமசிவாய என்பது சரியான பதில். நமது அணிக்காக 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் யருணிகா. மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகாவித்யாலயம் 20 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அதே போல ராணுவ இந்து கல்லூரி 16 புள்ளிகளை பெற்றிருக்கிறது 3வது சுற்றிலே. ஆக மொத்தத்தில் மொத்த புள்ளிகள் தீர்மானிக்கப் போகிறது. எந்த பாடசாலை வெற்றி பெறப் போகிறது என்பதை இங்கு உங்களுக்கு தெரியும். இதில் கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்துமே இந்த இடத்தில் வைத்து குறிக்கப்பட்டது. நடுவர்களுக்கோ எங்களுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ தெரியாது. எனவே இதன் அடிப்படையில் 59 புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகாவித்யாலயம். அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். மிகச்சிறப்பான முறையில் தங்களுடைய வினாக்களுக்கான பதில்களை வழங்கினார்கள். ஒருவர் சொல்லாத பட்சத்தில் மற்றவர் பொறுப்பெடுத்து பதிலளித்தார். அந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அவர்களுடைய எதிர்காலம் சிறக்கட்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறோம். அதே போல ராணுவ இந்து கல்லூரி சார்பில் 2 புள்ளிகளை மேலதிகமாக பெற்று 61 புள்ளிகளோடு இந்த போட்டியிலே வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே ராணுவ இந்து கல்லூரி மாணவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்கிறோம். அவர்களிடம் மிகச்சிறப்பான முறையில் அங்கே போட்டியிலே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக பதிலளித்திருந்தார்கள். இந்த போட்டியில் அதிகூடிய புள்ளிகளை 61 புள்ளிகளிலே தனது அணிக்காக 20 புள்ளிகளை சுயமாக பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ராணிவடி இந்து கல்லூரியின் சார்பில் ரினுஸ்கா அவர்கள். அவருக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்கிறோம். அதே நேரத்தில் மண்டூர் 13 விக்னேஸ்வரா மகா வித்யாலயத்தின் சார்பில் தர்ஷாந்த் அவர்கள் தனது அணிக்காக தான் மட்டுமே 22 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கிறோம். எனவே 2 பாடசாலை மாணவர்களுக்கும்
வெற்றியோ தோல்வியோ நாங்கள் முயன்றெடுக்கிறோம். இந்த வேளையில் மிகச்சிறப்பான பதிலளித்திருக்கிறோம். உண்மையில் எங்களுக்கு பெருமை. இந்த சமயம் சார்ந்த தெளிவுகள் இத்தனை பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதைவிட இங்கே முன்னே இருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கூட இங்கு கேட்கின்ற கேள்விகள் தெரிகிறது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் நீங்களும் இங்கு போட்டியாளர்களாக வந்து அமர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே கலந்து கொண்ட அத்தனை போட்டியாளர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றிகளை இந்த தருணத்தில் சொல்கிறோம். அதே போல இதனை மிகச்சிறப்பான முறையில் ஒழுங்கமைத்த எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த நன்றியோடு வாழ்த்துக்களையும் கூறுவதோடு எங்களுடைய அன்பான நடுவர்களை ஞாபகப்படுத்தியாக வேண்டும். எங்களுடைய சிவத்திரு கஜேந்திர ஐயா அவர்கள் சைவ பண்டிதராக இந்த பகுதியில் சைவம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சேவையை ஆற்றிக் கொண்டிருப்பவர். எங்களுடைய கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினுடைய ஸ்தாபக தலைவராக இருக்கக்கூடியவர். எனவே மிகச்சிறப்பான முறையில் பல இடங்களில் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினுடைய வளவாளராக செயற்பட்டு இந்து சமயம் சார்ந்தும் எங்களுடைய சைவநரை சார்ந்தும் இளைஞர்களை முன்னோக்கி அழைத்து செல்லக்கூடியவர். அவருக்கு எங்களுடைய அன்பான நன்றிகள். அதே போல எங்களுடைய சிவத்திரு தினேஷ்குமார் ஐயா அவர்கள் எங்களுடைய கிழக்கிழங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர். பல ஆலயங்களிலும் சொற்பொழிவுகள் மிகச்சீராக நடைபெறுவதற்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார். அதே போல அகில இலங்கை சமாதான நீதவானாகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் பல அமைப்புகளினுடைய பொது செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த தருணத்தில் அன்பான நன்றிகளை கூறி இப்போது முதலாவது வினாவிடை போட்டி நிறைவுக்கு வருகிறது. அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றி.